இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு தரமான சம்பவம் இருக்கு. இன்னைக்கான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, மிளகாய் பறிக்க போறோம் நண்பா. மிளகாய் செடி ஃபுல்லா மிளகாய் காய்ச்சிருக்கு. இன்னைக்கு செம்ம அறுவடைன்னு நீங்க நினைப்பீங்க. மிளகாய் நல்லா காய்ச்ச செடியை தான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா செடியும் இப்படி காய்ச்சிருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். முதல்ல குனிஞ்சு பறிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரைட்டு குனிஞ்சு பறிக்கும் போது தான் இடுப்பு வலிக்குது. முழங்கால இருந்து பறிப்போமேனு அப்படி பறிச்சேன். ஆனா அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல இது எதுவுமே சரிப்பட்டு வராது, கீழே இருந்தே பறிப்போன்னு அப்படி பறிச்சேன். ஆனா அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல ரைட்ரா, இது எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வர மாதிரி இல்ல. இனிமே இப்படியே பறிக்கலாம்னு படுத்துக்கிட்டே பறிக்க தொடங்கிட்டேன் நண்பா. அதுல ஒரு சின்ன பிரச்சனை, சூரிய பகவான் சொல்லு நடிக்கிறாரு, முழு உடம்பே தக தக தகன்னு எரியுது. நண்பா, என் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, கதைக்குள்ள வருவோம். அப்படியே லைக் பண்ணிட்டு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் மட்டும் அந்த கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல தட்டி விட்டுட்டு போயிருங்க. அப்போ இத்தனை பேருக்கு விவசாயம்னா பிடிக்குதுன்னு இல்ல காஞ்சி கருகி போயிருந்தேன். எனக்கு மழை பெய்யுற மாதிரி ஒரு ஃபீலிங். நானும் ஜாலி மழை பெய்யுதுன்னு ஒரு குஷியில இருந்தேன். ஆனா மழையே பெய்யல. நம்ம வினோத் ப்ரோ போய் பூக்குழாய்களை திறந்து விட்டாரு. ரைட்டு, வந்த வரைக்கும் லாபம். இப்படியோ கூலிங்கா இருந்தா சரிதானே. ஒரு வழியா பறிச்ச மிளகாய்களை மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்தாச்சு. எங்க உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா இல்ல நண்பா, இப்ப மிளகாய் விலை ரொம்ப ரொம்ப கம்மி. மறக்காம என்ன சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். கவனமா இருங்க.